தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீங்கும் என்ற நம்பிக்கை மாடுபிடி வீரர்களிடம் அதிகரித்துள்ளது. இதனால் அவர்கள் மிகவும் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்களின் தொன்மையையும் பெருமையையும் உலகிற்கு எடுத்துக் காட்டும் ஜல்லிக்கட்டு போட்டி தமிழர்களின் அடையாளமாகவும் உள்ளது. மாட்டோடு கட்டி தழுவி விளையாடும் வீரம் செறிந்த விளையாட்டாக ஜல்லிக்கட்டுள்ளதால் ஏறு தழுவுதல் என்ற பெயர் காரண பெயராக வைக்கப்பட்டுள்ளது. உலகின் எந்த மூலையிலும் மாடுகளுக்கு பண்டிகை வைத்து கொண்டாடும் வழக்கம் இல்லாத நிலையில் தமிழர்கள் மட்டுமே உழவுக்கு உதவி செய்த மாட்டுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடுகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை தமிழர்களின் அடையாளத்தை அழிப்பதற்கு சமமானது என்று மாடுபிடி வீரர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஆயினும் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இந்த ஆண்டு அகலும் என்ற நம்பிக்கையுடன் சிவகங்கை அருகே நாட்டரசன் கோட்டையில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. எங்கள் வீட்டு செல்ல பிள்ளையான இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வரும் காலங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய காட்சியை காண நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். இந்த நிகழ்வு தொடர்ந்து எல்லா வருடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும். இந்த பொங்கல் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சிறந்த பொங்கலாக விளங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தை பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு நடத்துவதற்கான தடை நீக்கப்படும் என்ற நம்பிக்கை மாடுபிடி வீரர்களிடம் அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கென காளைகளுக்கும் நீச்சல் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். 2 வருடமா நிப்பாட்டிட்டு நாங்க ஊர்ல பொங்கல் எந்த ஒரு திருவிழாவும் நாங்க கொண்டாடல. எங்க ஊர்லாம் திருவிழா கொண்டாடுறதுனால மஞ்சள் நடக்காதனால விவசாயம் கிடையாது. இயற்கையே மழை இல்லை. மெட்ராஸ்ல வெள்ளம் போகுது. இங்க இயற்கையா மழை கிடையாது. பூமி உள்ள காஞ்சி போய் விவசாயிகளை நாங்களாம் அப்படி பொங்கலை கொண்டாடாம கண்ணீர் விட்டு நொந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் மஞ்சள் இல்லைன்னா நாங்களாம் சாக கூட ரெடியா இருக்கோம். மேலும் களத்தில் காளைகள் நின்று விளையாட உணவாக பருத்தி விதை, உளுந்து தோல் போன்றவையும், சளி ஏற்படாமல் இருக்க இஞ்சி, வெங்காயம் போன்றவையும் தரப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கென தினமும் 500 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை செலவாவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்கள் ஊரில் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்தால் நன்றாக விளையும் என்கிறது என்னுடைய கருத்தும் இல்ல, எங்களுடைய கிராமத்தின் கருத்தும் அதுதான். இதே போன்று சுத்துவட்டாத கிராமத்திலும் மஞ்சு விரட்டு நடக்கவில்லை. இந்த வருஷமாச்சும் நடக்கும், தமிழக அரசு எங்களுக்கு வாங்கி திருப்பி கொடுத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த மாதிரி வாடி மஞ்சட்டு வட மஞ்சட்டு போட்டு நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மாட்டுகளை எந்த ஒரு துன்புறுத்தம் பண்றதில்ல. நல்லபடியாக நாங்க ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். இந்த வருஷமாச்சும் எங்களுக்கு அரசாங்கம் இந்த வீர விளையாட்டை வாங்கி கொடுக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மதுரை, அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், சிவகங்கை, கண்டுபட்டி, சிராவயல், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்ட முக்கிய ஊர்களில் இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு காளைகள் சீரிப்பாயும் என்ற நம்பிக்கையுடன் மாடுபிடி வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களின் நம்பிக்கை நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து சுந்தர்.